ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூடி தேவனை ஆராதனை செய்வதும், தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவதும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதும் உண்மையிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாக அமைகிறது. காரணம், கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே நம்ம இன்னும் விருத்தி அடையவும், இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படவும் இது போன்ற அனுபவங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சபை கூடி வருதலை கடைசி காலத்தில் எக்காரணம் கொண்டு விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு பவுல் மூலமாக அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சபையை தேர்வு செய்யணும். சில சமயத்தில் சபை என்ற பெயரில் வெறும் ஜனங்கள் கூடி வந்து தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்லாத விஷயங்களை, நம்முடைய விசுவாசத்திற்கே உலை வைக்கக்கூடிய மாதிரி காரியங்களெல்லாம் பேசி ஜனங்களை தவறாக வழிநடத்துகிற போதகர்களும் சபைகளும் இந்த நாட்களில் நிறைய உண்டாயிருக்கிறத பார்க்குறோம். அவர்கள் வேதத்தில் நல்ல ஆழமாக வாசிக்கிறதில்ல, கர்த்தரோடு நெருங்கின ஒரு ஜீவித அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருப்பதும் இல்லை. ஏதோ அவசர கதியில் ஒரு சபையை ஆரம்பித்து அவர்களை நம்பி வருகிற ஜனங்களை வைத்து தங்களுடைய மனதுக்கு தோன்றுதலெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இப்படிலாம் வரணும். வேதம் இதெல்லாம் முன்குறித்து சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். சரியான தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் சபையை கண்டறிந்து அதில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட நல்ல சபைகளில் உங்களை வளர்ப்பிக்கக்கூடிய சபைகளை கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதில் சொல்லப்படுகிற காரியங்கள், அதிலே நடத்தப்படுகிற நடைமுறைகள் கடவுளோடு உங்களை இணைக்கிறதா அல்லது மனிதர்களோடு இணைக்கிறதா அல்லது கடவுளை விட்டு உங்களுக்கு தூரமாக உங்களை பிரித்து விடுகிறதா என்பதை கவனித்து பார்க்கணும். அதில் பேசப்படுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற சத்தியங்கள் அதெல்லாம் வேதத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்குதா, வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறாங்களாங்கிறத கவனித்து ஒரு நல்ல சபையை தேர்வு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஒரு நல்ல சபையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. சபைக்கு போகிற நேரத்தில் சபைக்கு போகணும். மற்ற நேரங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். மாத்திரல்ல, நம்முடைய துதியை, ஆராதனை பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுக்கவும் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறத ஆவியிலே தெளிவாக என்னால் உணர முடிகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தையும் கவனத்தையும் அங்கும் இங்கும் அலைப்பாய விடாமல் கவனமாக ஒன்றித்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கேட்க உங்களை அன்பாக அழைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் மூலம் வெளியிடப்பட்ட ஆராதனை பாடல்களை நம்ம கேட்டு அதோடு கூட இணைந்து நாமும் கர்த்தரை ஆராதித்து நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் ஆயத்தப்படுத்தி கொள்ள போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம்.
நாம் வாழ்த்தும் கர்த்தனார் பிதா குமாரன் ஆவிக்கும் ஆதி முதல் என்றென்றுமே துதி உண்டாகவும். மேஜோதியாம் நல்மீட்பரே, நீர் தங்கினான் ராவில்லையே, என் நெஞ்சுக்கும் மைமறைக்கும் மேகம் வராமல் காத்திடும். என்றைக்கும் மீட்பர் மார்பிலே நான் சாய்வது பேரின்பமே. என்றாவலாய் நான் ராவிலும் சிந்தித்து தூங்க என்னோடு தங்கும் பகலில் சுகியின் நீரிராவிடில், என்னோடு தங்கும் ராவிலும் உம்மாலே அஞ்சேன் சாவிலும். இன்றைக்கு திவ்ய அழைப்பை அசட்டை செய்த பாவியை தள்ளாமல் வல்ல மீட்பரே, உம்மண்டை சேர்த்து கொள்ளுமே.
நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு சிறப்பான ஆராதனை என்னன்னா, அந்த ஆராதனையில் நீங்கள் தேவனை உணரணும். ஒரு மியூசிக்கை உணர்வதோ, ஒரு அழகிய குரலை உணர்வதோ, ஒரு நல்ல பாட்டு, நல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படிங்கன்னு அதை உணர்வதோ அல்ல ஆராதனை. அந்த ஆராதனை தேவனை நம்ம உணர பண்ணணும். அப்போ இந்த ஆராதனைகள் தான் தேவனிடத்திலே நம்மை வழிநடத்தவும், நம்முடைய ஆராதனையை மேன்மையுள்ளதாக மாற்றவும், தேவனோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தவும் இவைகள் உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம ஆராதித்த போதே பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நம்ம உணர்ந்து கொண்டோம். அந்த அபிஷேக அனுபவத்தோடு இப்போ நம்ம சில முக்கியமான காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை தகுதிப்படுத்தி கொள்ளணும். என்ன காரியங்களை நமக்கு ஜெபிப்பதற்கு சொல்கிறாங்கங்கிறத முதல்ல கவனித்து கேட்டு, அதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிற ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து நிகழ்ச்சியில் ஜெபிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணணும். இந்த கடைசி காலம் வெகு கவனமாக நம்ம கர்த்தரோடு கூட வளர வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் நம்ம எல்லாவற்றிலும் ரொம்ப விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் போதே ஒரு காரியத்தினுடைய தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளின் நன்மை எது, தீமை எது என்பதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்து விடுவார். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து மன்றாடி ஜெபிக்க போகிற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், தண்ணீர்களினால நம்முடைய தேசத்தில் ஏற்படுகிற ஆபத்துகள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், மனித உயிர்கள் கூட்டம் கூட்டமாக மரித்து கொண்டே வர்றாங்க. இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாருமே சேர்ந்து மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். உலகத்தினுடைய முடிவு சமீபம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்முடைய தேசங்கள்ல, அதே போல அண்டைய தேசங்கள்லையும் பல பேரிடர்கள் அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தண்ணீர்களினால ஏற்படுகிற சேதங்கள் ஒரு மிகப்பெரிய பயங்கரங்களாக நம்முடைய தேசங்கள்ல, அதே போல பல மாவட்டங்கள்லையும் மாநிலங்கள்லையும் பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். தொடர்ச்சியாக பெய்து வருகிற கனமழை காரணமாக, அதே போல வெள்ளப்பெருக்கு, திடீர் அப்படின்னு சொல்லி கடல் சீற்றங்கள் ஏற்பட்டு அங்க அலைகள் எல்லாம் முழக்கமாகி ஊருக்குள்ள வர்றதுனால, அதே போல மேக வெடிப்புகள் கடந்த சில வருடங்களாக திடீர்னு சொல்லி இந்த மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அப்படியே ஒரு தண்ணி பயங்கரமா கொட்டி ஒரு திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அதே போல புயல்களினால, இன்னும் பனி பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து அப்படி ஊருக்குள்ள தண்ணி வருது. இப்படி வெள்ளத்தினாலயா இருக்கலாம், இப்படி பல காரணங்களா இருந்தாலும் தண்ணீர்களினால நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய சேதங்களை நம்முடைய ஜனங்கள் சந்தித்து கொண்டே வருகிற செய்திகளை தினந்தோறும் நம்ம கேள்விப்படுறோம். இது மாத்திரமல்ல, டேம்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற டேம்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டும் அந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ள மூழ்கி போற அபாயங்களை நடந்து கொண்டே வருகிறது. கடலுக்கடியில ஆறுகள் திசை மாறி ஓடுது அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்ம படித்திருக்கிறோம். அதே போல பருவ மாற்றங்களாலையும் கனமழை அதிகமாக பெய்து மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைய இது பெரிதளவுல பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம். அப்ப தண்ணீர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இல்ல. தண்ணீர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு அவசியமான தேவை அப்படின்னே சொல்லலாம். உணவு இல்லைன்னா கூட மனிதர்கள் ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியும், ஆனா தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அத்தியாவசியமான தேவையுள்ள தண்ணீர் சில நேரங்கள்ல இப்படி மிகப்பெரிய பாதிப்புகளையும் அது ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். பொதுவாக அனிமல்ஸா இருக்கலாம், அதே போல மிருகங்களோ பறவைகளோ, இன்னும் மரம் செடி கொடிகள், விவசாயம், மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்குமே இந்த தண்ணீர் ரொம்பவுமே ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கு. ஆனா இதே தண்ணீரால மிகப்பெரிய பாதிப்புகளும் உண்டாகி கொண்டே வருகிற செய்திகளை தான் கடந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்பட்டு வருகிறோம். அளவுக்கு அதிகமான கனமழை பெய்கிறதுனால, அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடல் சீற்றத்தினால தண்ணீர் எல்லைகளை கடந்து ஊருக்குள்ள வருகிற பொழுது அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படும். அதே போல அநேக ஜனங்கள்
அந்த இடத்துல மறித்து போகிறதும், அவங்களுடைய உடைமைகள்லாம் அப்படி தண்ணீர்ல அடித்து கொண்டு போகிறதையும், அவங்க வீடுகள்லாம் ஒரு நிமிஷத்துல அப்படி தரைமட்டமாகி போற அநேக காரியங்களை நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு கொடுமையான விஷயம். இந்த நாள்ல ஒரு நாள்ல அவங்க நல்ல ஒரு டேபிள்ல உட்கார்ந்து, நல்ல வீட்ல உட்கார்ந்து அவங்க நல்லா நிம்மதியாக தன்னுடைய குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏற்படுற அந்த இயற்கை சீற்றங்களாலையும் தண்ணீர்கள் பாதிப்புகளினாலையும் அவங்க அப்படியே நடுத்தருவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகி அவங்களுடைய மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்படி அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறத நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள்ல இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்லயும் இன்னும் பல தேசங்கள்லயும் தண்ணீர்களினால மிகப்பெரிய பாதிப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்ம படித்தோம். அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கடந்த மாதங்கள்ல ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, அங்க 16 இடங்கள்ல மேக வெடிப்பு, ஒரே நேரத்துல 16 இடங்கள்ல மேக வெடிப்பு ஏற்பட்டதுனால அங்க 300 ஜனங்கள், பாருங்களேன், 300க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே அந்த இடத்துல உத்தரவு போட்டு, ஏன்னா அப்பதான் ஜனங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா, அதனால உத்தரவு போட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி கூட்டிட்டு போனாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய ஜனங்களுடைய வீடுகள் அதெல்லாம் அப்படியே அடித்து கொண்டு செல்றதை கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின வாகனங்கள் இதெல்லாம் அப்படியே புதைந்து மண்ணுக்குள்ள அப்படியே ஒரு நிமிஷத்துல மடிந்து போனதை பார்த்தோம். இன்னும் சில பேர் மரணம் அடைந்தாங்க, நிறைய பேரை காணல அப்படின்னு சொல்லி செய்தி வெளிவந்ததை பார்த்தோம். அதே போல தர்மசாலால நீர்மின் திட்டத்துல பணி செய்த ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வேலையாட்கள் நீரில் அப்படியே அடித்து செல்லப்பட்டாங்க. அதுல 5 மாடி கட்டிடங்கள் எல்லாம் அப்படியே சரிந்து ஒரு நிமிஷத்தை அப்படியே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். நாங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். வீட்டை இழந்துட்டாங்க, அந்த வீடுகள்லாம் அடித்து கொண்டு போனது, தண்ணி ஊருக்குள்ள வந்துச்சு அப்படின்னு செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறது மட்டும்தான் நம்ம செய்றோம். ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களுடைய உண்மை நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்னு சொல்லி. அவங்களுடைய வீடுகள் அப்படியே அடித்து கொண்டு போறதும், எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிற ஜனங்களுடைய மனநிலை, அவருடைய வாழ்க்கையின் தன்மை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நம்முடைய தேசத்துல அடிக்கடியாக ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத தான் தேவ பிள்ளைகளான நாம கவனிக்கணும். இதுல நம்ம அவங்களுடைய நிலைமையை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகள், அந்த இடத்துல அப்படியே கதறி கொண்டு நிற்கிற பிள்ளைகள், ஏன்னா அம்மா இல்லை அப்பா இல்லை, அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, தண்ணி அப்படி இழுத்து கொண்டு போயிருச்சு, புதையுண்டு போயிருப்பாங்க. அப்ப பெற்றோர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்களேன், அப்படி கதறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பிள்ளைகளை காணோம், அவங்க இழந்து போய் தவிக்கிற பெற்றோர்களை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் அவங்க ரொம்ப கடினமாக உழைத்து அவங்க வீடுகளை கட்டியிருப்பாங்க, நிறைய உடைமைகளை வாங்கியிருப்பாங்க, கார்கள் வாங்கியிருப்பாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைத்து சம்பாதித்த எல்லா உடைமைகளும் ஒரு நிமிஷத்துல அப்படி சரிந்து போயிருது, அடித்து கொண்டு போயிருச்சு. அப்ப அவங்க வாங்கின பொருட்கள் எல்லாமே அவங்கள விட்டு போய் ஒன்றுமே இல்லாம அவங்க நடுத்தெருவுல நிற்கிறவர்களுடைய மனநிலை கொடூரமானது இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து என்ன அப்படின்னே தெரியல. அப்படிப்பட்ட ஜனங்கள் தவித்து கொண்டும் கதறிக்கொண்டு நிற்கிற அநேக செய்திகளை நம்ம கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய மனம் அப்படியே பதறுது. கடந்த நாட்கள்ல நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும்னு சொன்னா, வயநாட்டுல ஏற்பட்ட நிலச்சரிவு, அதை நம்ம மறக்கவே முடியாது. எத்தனை ஜனங்கள், எத்தனை வீடுகள் அப்படி புதையுண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் கதறினதை நம்ம அப்படி கண்ணால பார்த்தோம் இல்லையா? அதே போல உத்தரகாண்ட்ல ஏற்பட்ட வெள்ளமா இருக்கலாம், நீல்கிரிஸ் பகுதியில கனமழைனால நிலச்சரிவு. பாருங்களேன், இப்ப பிளைன்ஸ்ல இருக்கிற ஜனங்களுக்கே இது கஷ்டம் அப்படின்னு சொன்னா, மலைப்பகுதிகளில் வாழுகிறவருடைய வாழ்க்கை முறை இன்னும் ரொம்ப கடினமானது. அவங்க அதிகமான மழை பொழிவோ இல்லை வெள்ளமோ அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வீடுகள் அப்படி உள்ளக்க நிலத்துக்குள்ளாக புதைந்து போயிடும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். இப்படி அடிக்கடியாக தண்ணீர்களினால நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய ஆபத்துகள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்ல நம்ம கேள்விப்படுகிறோம். உலக அளவுல வெள்ளம் தொடர்பான, அதாவது தண்ணீர் தொடர்பான பாதிப்புகள்லையும் மரணங்கள்லையும் 5ல் 1 பங்கு இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை நமக்கு சொல்றத நம்ம பார்த்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துல நான் ஏற்பட்ட சில காரியங்கள் நான் சொன்னேன். இது போல வெளி தேசங்கள்லயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா,
பசிபிக் பெருங்கடல்ல ஏற்பட்ட கடல் சீற்றம், அங்க ஏற்பட்ட ஒரு சுனாமி எச்சரிக்கையினால ஹவாய் தீவு, சைனா, ஜப்பான், அதே போல பிலிப்பைன்ஸ், சிலி, பெரு அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை நம்ம கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, ரஷ்யாவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா விமான நிலையத்துல மிகப்பெரிய சேதத்தை அங்க சந்திச்சாங்க. துறைமுகங்கள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. இப்ப பாருங்களேன், துறைமுகத்துல எந்த வேலையும் நடக்கல, கடல் சீருச்சு அப்படின்னு சொன்னா துறைமுகங்கள் எப்படி இயங்க முடியும்? அப்ப அந்த துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மூடப்பட்டது. விமான நிலையத்தினுடைய சேவை நிறுத்தப்பட்டுச்சு. மழையில எப்படி டிராவல் பண்ண முடியும்? அப்ப விமானத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது மாத்திரமல்ல, பல மின் நிலையங்கள், எலக்ட்ரிசிட்டி, மலையில எலக்ட்ரிசிட்டி இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அங்க மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். அதனால மின் நிலையங்கள் நிறைய சேதாரம் ஏற்பட்டு இதனால நிறைய ஜனங்கள் மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பா நம்ம சொல்லணும்னா, அமெரிக்காவில் டெக்சாஸ் பகுதியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அங்க 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மரணம் அடைந்தாங்க. அதாவது அந்த தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க செய்திகள்ல நம்ம கேள்விப்பட்டோம். அதுல குறிப்பாக கிறிஸ்தவ கோடை கால முகாமுக்கு வந்திருந்த பிள்ளைகள்ல 27 பிள்ளைகள் அந்த இடத்துல மரணம் அடைந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர்களினால மிகப்பெரிய சேதங்களை நம்முடைய தேசம், நம்முடைய அண்டைய தேசங்கள்லாம் சந்தித்து கொண்டு வருகிற பொழுது, தேவ பிள்ளைகளான நாம இந்த செய்திகளை ஜஸ்ட் ஒரு செய்தி மாதிரி படிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடக்கூடாது. இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கு. இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேள்விப்படுகிற பொழுது நம்மை அந்த இடத்துல நிறுத்தி நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தார அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும். இந்த ஜனங்கள் கதறுகிறது நம்முடைய காதுகள்ல கேட்கணும். நம்முடைய குடும்பத்தை இழந்து, அவங்களுடைய சொந்த குடும்பத்தை, தங்களுடைய உடைமைகளை இழந்து கதறிக்கொண்டு நிற்கிற, அடுத்த வேலை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம கதறிக்கொண்டு நிற்கிறவர்களுடைய கண்ணீரை நம்ம பார்க்கிற பொழுது, தேவ ஜனங்களை நாம திறப்பில நின்று மன்றாடி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதுன்றத நம்ம மறந்துடவே கூடாது. அது மாத்திரமல்ல, தண்ணீரினால அழிவுகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்களினுடைய வாழ்வாதாரம் பெருமளவுல பாதிக்கப்படும். அவங்களுடைய உடைமைகளா இருக்கலாம், கால்நடைகள், விவசாயம், அதுல ஒரு பெரிய பாதிப்பு. அதே போல வேலைகளுக்கு கரெக்டா செல்ல முடியாது, நிறைய இழப்புகள் ஏற்படும், குடும்பங்கள் எல்லாம் பிரிக்கப்படலாம். அதே போல வீடுகளும் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அடித்து செல்லப்படும், மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தும். எலக்ட்ரிசிட்டியில பாதிப்பு வரும், தண்ணீர்கள் தேங்கி சுகாதார பாதிப்புகள் அங்க நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். தண்ணீர்கள் தேங்குச்சு அப்படின்னு சொன்னா அங்க கொசுக்கள் வந்து இன்னும் பல புதிய புதிய டிசீஸ் எல்லாம் பரவுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைந்துருது. சம்பளம் வராது, கல்வியில ஒரு முடக்கம் ஏற்படும். அப்ப ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி ஸ்தம்பிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திறப்பிலே நின்று மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல அழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி வேதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை மாற்ற முடியாது, நிச்சயமா வந்தே தீரும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இன்னும் நிறைய அழிவுகளை பத்தி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த தீமைகளை குறைக்கவும், அந்த தீமையான நாட்கள் வருகிற பொழுது தேவ ஜனங்கள் எழும்பி நின்று உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் அந்த தீமையின் கால அளவை நம்மால குறைக்க முடியும், சில காரணங்களை தடுக்க முடியும். அப்படிங்கிற அதிகாரத்தை தேவ பிள்ளைகளான உங்க கரங்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால இந்த நாள்ல நம்ம எழும்பி உத்தரவாதம் செய்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உத்தரவாதம் செய்து நம்ம ஜெபிக்கிற பொழுது, அதாவது ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற பொழுது, நான் அந்த ஜனங்களுக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறது தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் நமக்கு இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த ஜனங்கள் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், தண்ணீர்களினால ஏற்படுகிற ஆபத்துகள், பாதிப்புகள் இனியும் தொடராதபடிக்கு தடுத்து நிறுத்தப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். வாங்க, நம்ம முதலாவதாக ஜெபிக்க போறது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம கனமழையினாலையும் வெள்ளத்தினாலையும், அதாவது குறிப்பாக தண்ணீர்களினால மிகப்பெரிய ஆபத்துகள் வருகிற பொழுது ஜனங்களுடைய வாழ்வாதாரம் அதிக அளவுல பாதிக்கப்படுது. அதுல நிறைய பேருடைய உயிர்கள் இழக்கப்படுறதையும், வீடுகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, அதே போல விவசாய நிலங்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனாகிய கர்த்தர் தான் ஏற்றபடி அவர்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும்,
அவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதை 2 மடங்காக அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசாங்கம் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டத்தை அவங்களுக்கு மறுபடியுமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இனியும் இப்படிப்பட்ட அழிவுகள் தொடர்ந்து வராதபடிக்கு நம்முடைய ஜனங்களை தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த உணவு உற்பத்தி செய்கிற இடங்கள், அதே போல சேமிப்பு கிடங்குகள், இதுலலாம் எந்த சேதங்களும் வந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சேமிப்பு கிடங்குகள்ல தான் உணவு உற்பத்தி செய்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த வெள்ளத்தினாலேயோ இந்த தண்ணீர்களினாலேயோ ஒரு மிகப்பெரிய சேதாரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்து தவிக்கிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இனியும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துகள் நம்முடைய தேசத்துல வராதபடிக்கு தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக நம்ம இணைந்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. பெரு வெள்ளங்களினால பாதிக்கப்பட்ட எங்க ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. பெரு வெள்ளங்களினால வீடுகளையும் நிலங்களையும் தங்கள் உயிரையும் இழந்த ஜனங்கள் அப்பா எத்தனையோ பேர் எங்க தேசங்கள்ல இருக்காங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு உங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க இருதயங்கள்ல ஆறுதல் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, இந்த பெரு வெள்ளங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எங்க தேசங்களுக்குள்ள நிகழாதபடி தேவன் தாமே எங்க தேசங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த பேரழிவுகளினால உண்டான அப்பா மன உளைச்சல்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே விடுதலை தர வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன உளைச்சல் இருந்து சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பெரு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா ஆண்டவரே உணவு உற்பத்தி, அப்பா ஆண்டவரே அப்பா சேமிப்பு கிடங்குகள், இதை எல்லாவற்றையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உணவு உற்பத்தி பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இது போன்ற வெள்ளங்கள் இனிமேல் எங்க தேசங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் எங்க தேசங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக நம்ம மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கடலுக்கு அடியில அதே போல பூமிக்கு அடியில ஏற்படுகிற இந்த வேதியியல் மாற்றங்கள் காரணமாக பெருமழையோ அதே போல தண்ணீர் கரை கடந்து ஊருக்குள்ள வந்து ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படியே பாதிக்கப்படுது, வீடுகள் அடித்து கொண்டு செல்லுது அப்படின்னு சொல்லி அநேக செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். வீடுகள் சேதாரம் ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையானது பாருங்களேன். இப்படிப்பட்ட நிலை நம்முடைய தேசத்துல எந்த ஜனங்களுக்கும் வந்துடக்கூடாது, எந்த பகுதிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்கு. இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்துல ஜனங்கள் தேவனை அண்டிக் கொள்ளணும். இப்படி எந்த பாதிப்புகளையும் அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தரையே அவர்கள் அண்டிக் கொண்டு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக மரிக்கிற அவல நிலை தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜனங்கள் செய்த பாவங்களா இருக்கலாம், அதே போல இரத்த பழிகளாக இருக்கலாம், தேவனாகிய கர்த்தர் கோபத்து நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளை நாம இந்த நாள்ல திறப்பில நின்று மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய 7 கண்களை உடையவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் தண்ணீரின் மேல் வருகிற ஆபத்துகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடலுக்கடியில் ஆண்டவரே ஆண்டவரே பூமிக்கடியில் ஏற்படுகிறதான வேதியியல் மாற்றங்கள் மூலமாக வருகிறதான பெருமழை வெள்ளங்கள் ஆண்டவரே ஊருக்குள்ள புகுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இது நிமித்தம் பாதிப்புகள் வராதபடிக்கு நீர் ஆண்டவரை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடலை சீற்றங்கள் நிமித்தமாக தீவுகள் ஆண்டவரே வீடுகள் பாதுகாக்கப்படுவதாக எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக ஆண்டவரே. இது நிமித்தமாக ஆண்டவரே கூட்டம் கூட்டமாய் மரிக்கிற அவல நிலைகள் எங்கள் தேசங்களிலே மாற பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ரத்த சிந்துதல்கள் மன்னிக்கப்படுவதாக கிருபையாய் நீர் மன்னிப்பீர்
சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அப்பா, பூமியினுடைய இரத்த பலிகள், தேசத்தினுடைய இரத்த பலிகள், ஜனங்களுடைய இரத்த பலிகள் பூமியில் இராதபடிக்கு ஆண்டவரே நீ எடுத்து போட்டு சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் தேசங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாப்பீராக ஆண்டவரே. நீர் பாதுகாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி நாம் ஏற்றபடி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எப்போவுமே ஜெபத்தில் நம்ம கருத்தோடு ஜெபிப்பது கொஞ்சம், ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியானவர் மூலம் நம்ம ஜெபம் பண்ணுவது இன்னும் அதை விட ரொம்ப முக்கியமானது. கடைசி நாள் முழுவதுமே ஜெபிப்பதற்காக நம்ம அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மை சுற்றிலும் நடக்கிற பல பயங்கரங்களை பார்த்து அதற்கு ஒரே தீர்வு ஜெபிப்பது தான். ஒன்று, அந்த கடைசி நாட்களில் நடக்கிற பயங்கரங்களை அது தடுத்து நிறுத்தும், அல்லது உங்களை தப்பிக்க வைக்கும். அதனால தான் ஜெபத்தை நம்ம மையப்படுத்துகிறோம், ஜெபத்தில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதிலும் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேதத்திற்கு எதிரான காரியங்களை மெல்ல 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 கிறிஸ்தவர்களுடைய மனதிலே கருத்தேற்றம் பண்ணுகிறார்கள். சில ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை மறுதலித்து பேசுவதையும், வேதம் நம்பத்தகுந்ததல்ல, வேதத்தில் போட்டிருக்க எல்லாத்தையும் நீங்கள் அப்படி நம்பிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வேதம் புதிய ஏற்பாட்டு வேதமே 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது, பழைய ஏற்பாட்டு வேதம் இன்னும் அதைவிட பழசு, அதெல்லாம் இப்போ உள்ள காலத்துக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு சில காரியங்களை சொல்லுவதையும், சில யூடியூப்பில் இது மாதிரியான செய்திகள் வருவதையும் கவனிக்க முடிகிறது. நம்ம சிலர் வேதத்தை முழுசாக நம்பாதீங்க, அது நமக்கு சொல்லுகிற நல்ல நெறிகளை மாத்திரம் பின்பற்றுங்க, வேதம் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமானது அல்ல, இந்த வசனத்தில் இங்கே இப்படி போட்டிருக்கு அங்கே அப்படி போட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அப்படிலாம் வேதத்துக்கு எதிராக பேசுகிற சில ஊழியர்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அது அவர்களுடைய கருத்து, அவங்க கற்றுக்கொண்ட அவருடைய ஞானம், அவங்க வச்சிருக்கிற வேற நம்பிக்கைகள், அதை வைத்துக்கொண்டு வேதத்தை படித்தால் உங்களால் ஒன்றும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தம்முடைய வேதத்தை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகரை போல் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தருடைய வேதத்துக்கு எதிராக பேசி ஜனங்களுக்குள் ஒரு விசுவாச குறைவை கொண்டு வருகிற நிகழ்ச்சிகளை பார்ப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அந்த செய்திகளை நீங்கள் கேட்கும்போதே அது ஒரு மாதிரி வித்தியாசமாக கர்த்தருடைய தெய்வீகத்தன்மைக்கும் மகிமைக்கும் எதிராக அந்த வார்த்தைகள் மெல்ல மெல்ல கடந்து வருது அப்படிங்க தெரிஞ்சால் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுங்கள், அந்த ஊழியக்காரரை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நமக்கு நம்முடைய ஜீவனும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனும் ரொம்ப முக்கியம். அதை சேதப்படுத்துகிற எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நம்பவும் வேண்டாம், அதை போய் பார்க்கவும் வேண்டாம், மனசை களங்கப்படுத்தி கொள்ளவோ கரைப்படுத்தி கொள்ளவோ வேண்டாம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், வாசித்து தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தின் மேல் நம்ம பெற வேண்டிய ஜெயம். மாம்சம் என்று சொன்னால் மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்கள் 3 முக்கியமானது: உலகம், மாம்சம், பிசாசு. இதில் இந்த மாம்சம் இருக்குது பாருங்களேன், இந்த மாம்சம் நம்ம கூடவே இருக்கக்கூடிய காரியம். அந்த மாம்சத்தில் சுகம் இல்லைன்னா அதை தூக்கிட்டு நம்ம தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், அதுக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தூக்கம் வந்தால் நம்ம தான் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அது நமக்கு எதிரி அப்படின்னு வேதம் சொல்லுதே, இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வேதம் சொல்லுவது பௌதீகமான அல்லது ஃபிசிக்கலாக சொல்கிற இந்த மாம்சத்தை அல்ல, இல்லை உள்ள ஓடுற ரத்தம் சதை அது இல்லை.
அது சொல்லுவது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய கிரியைகள், அதை நீங்கள் அழிக்கணும். இந்த மாம்சத்தின் ஆசை நிறைவேற்றுவதற்கான கிரியைகள்னு சில காரியங்கள் இருக்கும். அது எல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள். வேதம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த வசனத்தை எழுதியிருக்கு பாருங்களேன். 13வது வசனம் சொல்லுது, மாம்சத்தினுடைய இச்சையின்படி பிழைத்தால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சரீரத்தின் செய்கைகளை, சரீரத்தை அல்ல, நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, சரீரத்தை அழிச்சிடக்கூடாது. இந்த சரீரம் தானே நமக்கு எதிரி, அப்போ இதுக்கு சாப்பாடே கொடுக்காத, இதை துன்புறுத்து அப்படின்னு ஒரு காலத்தில் அறியாமையினாலே சில தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிற ரொம்ப பக்தி மிகுதினால் தங்களை தானே தண்டித்து கொள்ளுகிறவர் இருந்திருக்கிறாங்க. பழைய கிறிஸ்தவ தொண்டர்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்த போது அதில் குறிப்பிட்ட ஒரு தேவ தொண்டர், தேவ மனிதர், அவர் சரீரத்தின் கிரியைகளை அல்லது சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கல் உப்பு இருக்குது பாருங்கள், அந்த உப்பை தரையில் பரவ வைத்து அதில் முழங்கால் போட்டு முழங்காலை மடக்கி 2 காலையும் தூக்கி மேலே பிடிச்சிக்கிட்டு கையை உயர்த்தி கொண்டு அவர் அதற்காக ஜெபம் பண்ணுவாராம். சில நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் நான் படித்தது, மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். மீன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றிடுச்சுன்னா உடனே அவர் மீன் வாங்கிட்டு சொல்லி அதை சமைக்க சொல்லி அதில் ஒரு பெரிய கூடை நிறைய உப்பு கொண்டாந்து கொட்டி அதை சாப்பிடுவாராம். வேணுமென்னு சாப்பிடும்போது சொல்லுவாராம், இதைத்தானே நீ ஆசைப்பட்ட, இதைத்தானே விரும்பினாய், என் சரீரமே சாப்பிடுப்பா அப்படின்னு. சரீரத்துக்கு தண்டனை. இன்னொருவர், அவரை பற்றியும் நான் வாசித்திருக்கிறேன். அவரும் ஒரு பழைய காலத்தில், அது திருச்சபை தோற்ற காலங்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் இருந்த ஒரு திருத்தொண்டர் என்று அவரை சொல்கிறாங்க. அவர் என்ன செய்வார்னா, தன் சரீரத்தை தண்டிப்பதற்குன்னே ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருப்பார். அவன் கையில் சவுக்கோடு நிற்பான். ஜெப அறையில் போய் நின்று கொண்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு நின்று அடிங்க அப்படிம்பான். சரீரத்தை அவங்க அடிப்பாங்க, ரத்த விளாரா மாறிடும். நான் இந்த சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தை தண்டிப்பார். இதெல்லாம் என்னென்னா நம்ம தவறாய் புரிந்து கொண்டதுனால வருவது. சரீரம் தேவன் தங்கியிருக்கிற ஆலயம், மாம்சம். ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த சரீரத்துக்குன்னு சில ஆசைகள், அபிலாஷைகள், விருப்பங்கள், அது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு எடுத்ததாகவே இருக்கும், மண்ணுக்குரியது. ஏன்னா சரீரம் மண்ணிலிருந்து பெறப்பட்டது, ஆவியோ தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால் இந்த ஆவி தேவனுக்கு அடுத்தவைகளை தேடுது, சரீரம் மண்ணுக்கு அடுத்தவைகளை தேடுது. சரீரம் தப்பு இல்லை, இந்த சரீரம் இருந்தால்தான் அதற்குள்ளே நம்முடைய ஜீவன் உள்ளே இருக்க முடியும், ஆவி இருக்க முடியும். அதனால் சரீரத்தை, மாம்சத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு சூடு போடுறது, நம்ம கையில் சூடு போடுறது, காலில் சூடு போடுறது, ஆளை வச்சு சவுக்கு வச்சு அடிக்கிறது, உப்பு போட்டு முழங்கால் போடுறது, கண்ணில் மிளகா பொடியை தூவுறது, மீனில் உப்பள்ளி போடுறது, இது இல்லை. மாம்சத்தை அல்ல, மாம்சத்தின் கிரியைகள். இவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். சரீரத்தை அல்ல, சரீரத்தின் செய்கைகள். இந்த சரீரம் இருக்கு, சரீரம் நல்லது, கர்த்தர் தந்தது, தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். ஆனால் இந்த சரீரத்திற்கு சில தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகள் முழுவதுமே மண் சார்ந்த தேவைகள். இந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால், செய்கைகளை அழித்தால், சரீரத்தை அல்ல செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுவும் எதனால் அழிக்கணும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குன்னா, இந்த சாட்டையை வச்சு அடிச்செல்லாம் அழிக்கிறதல்ல, அல்லது உப்பில் முழங்கால் போடுறதல்ல, தீயை வச்சு சூடு போடுறதுனால அல்ல, ஆவியினால். ஆவியினால் அதை அழிக்கணும். ஆவியினால் அந்த ஆசைகளை, சரீரத்தினுடைய செய்கைகளை அழிக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. நம்ம தவறாய் புரிந்து கொண்டு முதல்ல எப்போவுமே ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா எதிரியை முதல்ல நியமித்து கொள்ளணும். நம்முடைய எதிரி யாருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். நீங்கள் வந்தவன், நின்னவன், கண்டவன், போனவன் எல்லாத்தையும் அடிக்கக்கூடாது. யார் எதிரி அப்படின்னு பார்க்கணும். இதில் யார் எதிரின்னா உங்கள் மாம்சம் அல்ல, மாம்சத்தின் செய்கைகள், மாம்சத்தின் கிரியைகள். அதை நம்ம அழிக்கணும். நாம் ஜெயிக்க வேண்டிய காரியம் அதில் தான் அடங்கியிருக்கு. மாம்சத்தின் கிரியைகளை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக ஒரு காரியம் சொல்லுது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21 வரைக்கும் உண்டான வசனங்களை வாசிச்சு பாருங்க.
இதெல்லாம் மாம்சத்திலிருந்து பிறக்கிற கிரியைகள். மாம்சம் தவறானதல்ல, மாம்சம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய ஆவி அதில் தங்கியிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவரும் அதில் தான் வாசம் செய்கிறார். தேவன் தங்கியிருக்கிற தேவாலயங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அந்த மாம்சத்துக்குன்னு சில கிரியைகள் இருக்குல்ல, அதுதான் தவறு. அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன என்று வேதம் சொல்லுதுன்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த கிரியைகள் எல்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த கிரியைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் மாம்சத்தில் தான் செய்ய முடியும். உங்கள் ஆவியில் இதை செய்ய முடியாது. ஒரு விபச்சாரத்தையோ வேசித்தனத்தையோ சரீரத்தை வச்சு தான் செய்ய முடியும், ஆவியை வச்சு செய்ய முடியாது. அசுத்தமானதை சரீரத்தை வச்சு தான் செய்ய முடியும், ஆவியை வச்சு செய்ய முடியாது. இதெல்லாம் சரீரத்தினால் மாத்திரமே செய்யப்படக்கூடிய கிரியைகள். அதனால தான் அதை மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விக்கிரக ஆராதனையை, பில்லிசூனியத்தை, பகையை, விரோதத்தை, கொலை பண்ணுறது கூட சரீரத்தை வச்சு தான் செய்ய முடியுது. அப்போ இந்த பாவங்கள் முழுசுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவியினால் இதை செய்ய முடியாது. ஆவியினால் செய்ய முடிஞ்சதுன்னா ஒருவனாலே கொலையுண்டு போனவன் அந்த ஆவியில் அவனை கொலை பண்ணிடுவானே. அப்படி நடக்கிறது இல்லையே. அதுக்கு ஏன் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸ் போடுறோம், போலீஸுக்கு போகிறோம்? அவனால் முடியாது அது. அப்போ இங்கே மேற்சொன்ன காரியங்கள் முழுசுமே மாம்சத்தை வைத்துத்தான் நீங்கள் செய்ய முடியும், ஆவியை வச்சு செய்ய முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தினால் செயல்படுத்தக்கூடிய தீய கிரியைகள், கெட்ட கிரியைகள். இதை ஆவியில் செய்ய முடியாது, மாம்சத்தில் செய்வாங்க. அவைகள் தான் தேவனுக்கு அருவருப்பானவைகள், நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்கள். இது ஆவியினாலே நீங்கள் மேற்கொண்டால், அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இதுக்கு பேர் மாம்சத்தின் கிரியைகள். மறுபடியும் நான் சொல்கிறேன், மாம்சத்தை அழிப்பதல்ல. மாம்சத்தை அழித்தா அது தற்கொலைக்கு சமம் இல்லை. நம்ம கையை முறிப்பது, காலை முறிப்பது, மேலே விழுவது, மாம்சம் இருந்தால்தானங்க பிரச்சனை. வாங்க போய் ரயிலில் தலையை கொடுத்துருவோம், அது பெரிய பாவம் அல்லவா? மாம்சத்தை அழிப்பதல்ல, மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பது. மாம்சத்தின் கிரியைகள் என்றால் என்னென்னா, அதுக்கு சின்ன விளக்கம் சொல்லணும்னா, இந்த கிரியைகளை, அந்த அசுத்தமான தேவனுக்கு எதிரான கிரியைகளை மாம்சத்தை கொண்டு தான் நீங்கள் செய்ய முடியும். அந்த கிரியைகளில் மாம்சத்தை கொண்டு நல்ல கிரியையும் செய்யலாம், கெட்ட கிரியையும் செய்யலாம். மாம்சத்தை கொண்டு மாத்திரம் செய்யக்கூடிய தீய கிரியைகள் அது முழுசுமே ஆவியை வச்சு நீங்கள் செய்ய முடியாது. அதுக்கு பேர் மாம்சத்தின் கிரியைகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சாத்தான் தன்னிடத்தில் நம்மை அடிமைப்படுத்தி கொள்ள நம்முடைய மாம்சத்தை தான் ஒரு கருவியாக பயன்படுத்துவான். சாத்தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சம் இருக்கு பாருங்க, இந்த மாம்சத்தை தான் ஒரு கருவியாக பயன்படுத்தி தனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கும்படி நம்மை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான். அதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதம் நம்முடைய மாம்சம். அப்போ என்ன செய்கிறான்? நம்முடைய மாம்சம், அதனுடைய ஆசைகள், அதனுடைய இச்சைகள், மாம்சத்தினுடைய இச்சைகள், அது முழுசுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்ததாகவே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணிலிருந்து வருகிற காரியங்கள் தான் அவருடைய சரீரத்துக்கு உரியது. ஆவியில் வரக்கூடிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். அதனால் இந்த சரீரம் திருப்தி அடையாது. அப்போ இந்த மண்ணிலிருந்து பெறக்கூடியல 2 காரியம் இருக்குது, 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சரீரத்தை வளர்ப்பதற்கும் ஆரோக்கியப்படுத்துவதற்கும் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதுவும் மண்ணிலிருந்து தான் பெறப்படுகின்றன. இன்னும் சில கர்த்தராலே விலக்கப்பட்டவைகள், அது சாத்தான் கொண்டு வந்து பூமியில் வச்சிருக்கிறான். அவைகளை காரணம் காட்டி நம்முடைய மாம்சத்தை ஒரு கண்ணிக்குள் அகப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய மாம்சத்திலே செய்ய வைத்து நம்மை ஊக்கமூட்டி
கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து தனக்கு அடிமையாக்கி கொள்வதுதான் சாத்தானுடைய திட்டம். அதனால தான் இந்த மாம்சத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். நம்முடைய மாம்சத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த மாம்சத்தின் காரியங்களும் இருக்குது. அதுவும் உலகத்தில் தான் பெறப்படுது. ஒரு உணவு, ஒரு தண்ணீர், ஒரு காற்று, நம்ம சுவாசிக்கிற காற்று, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவியில் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு ஆவி சாப்பிடாது, ஒரு ஆவி மூச்சு விடாது, ஒரு ஆவி தண்ணி குடிக்காது. இதெல்லாம் சரீரத்துக்குரியது. சரீரத்தை பலப்படுத்துவதற்கும் ஆரோக்கியப்படுத்துவதற்கும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் மாம்சத்தின் காரியங்கள். அதிலேயே வேற காரியங்கள் இருக்குது. அவைகள் சாத்தானால மாம்சத்தை இச்சைக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள். அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து மாம்சத்தை நம்ம கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படுத்தி ஜெயம் பெற வேண்டும். அப்போ அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் தவறல்ல. சாத்தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் பாருங்க மாம்சத்தின் கிரியைகள். அவைகளின் மேல் உண்டாகிற மோகமும் அவைகளின் மேல் உண்டாகிற தாகமும் இச்சையும் தான் பாவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்முடைய மாம்சத்தின் அடிப்படை தேவைகள் இந்த மண்ணிலிருந்து பெறப்பட்டாலும் அவைகள் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டாது. அது கர்த்தர் கொடுத்தது, சாப்பிடலாம். அதே மாதிரி ஒரு தண்ணீர் பருகலாம், மூச்சு விடலாம். இதை நீங்கள் ஆவியில் செய்ய முடியாது, மாம்சத்தில் செய்யலாம். அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லுகிற விலக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது பாருங்க, அவைகளெல்லாம் சாத்தானாலே உண்டாக்கப்பட்டது. அவை தேவனால் உண்டானதல்ல, அது சாத்தானாலே உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவைகளை மேலே நமக்கு ஆசை வர வைப்பது சாத்தானுடைய தந்திரங்களில் பிரதானமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த சரீரமும் ஆவியும் ஒன்றாய் கட்டப்பட்டிருப்பதனால் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக விருப்பங்களை கொண்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம சரீரமும் ஆவியும் ஒன்றா தான் இருக்கணும். அது ரெண்டும் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் மரணம் என்று நம்ம சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து விட்டது என்றால் மரணம். ஆனால் அந்த சரீரமும் அவனுடைய ஆவியும் ஒன்றாய் கட்டப்பட்டிருந்தால் தான் அவன் உயிருள்ள மனிதனாக இருக்கிறான். அது அவசியம். ஆனால் அந்த சரீரம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை இச்சிக்கும், மாம்சத்தின் கிரியைகளை ஆசைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவைகள் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நியமங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாடும். அப்போ வேதம் சொல்லுது ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி எதை வாஞ்சிக்கும் இச்சிக்கும் அப்படின்னு கேட்டால் ஆவிக்குரிய காரியங்களை இச்சிக்கும். கடவுளை தேடணும், தேவனோட பேசணும், தேவனிடத்திலே காரியங்களை கற்றுக்கொள்ளணும், கர்த்தரோட கூட நம்ம இணைந்திருக்கணும். ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டதுனால ஆவி அது தேவனுக்குரியவைகளை வாஞ்சிக்கிறது. சரீரம் மண்ணிலிருந்து புறப்பட்டதுனால மண்ணுக்குரியவைகளை வாஞ்சிக்கிறது. மண்ணிலே விலக்கப்பட்டவைகளை வாஞ்சிக்கிறேன்னு சொல்ல கூட இச்சிக்கிறது. அப்போ இதுதான் ரெண்டுக்கு நடுவில் ஒரு போராட்டம் உண்டாகிறது. வேதம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆவியை கொண்டு மாம்சத்தின் மேல் ஒரு ஜெயத்தை பெறணும். இதுதான் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட போராட்டத்தில் முக்கியமானது. நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்தால் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெயிப்பது என்றால் என்ன தெரியுமா? ஒன்று, மாம்சத்தின் விருப்பங்கள் மண் சார்ந்தது. மாம்சத்தின் விருப்பங்கள் மண்ணிலே மறைவாய்க்க இருக்கிற பாவங்கள் சார்ந்தது. இந்த மாம்சத்தை ஜெயிப்பது என்றால் என்னன்னு கேட்டால் அதனுடைய ஆசை விருப்பங்களை நம்ம அப்படியே மாற்றி நம்முடைய ஆவியினுடைய ஆசை விருப்பம் இருக்குல்ல அதற்கு ஒப்பானதாய் கொண்டு வந்து விட்டால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். இது எதை விரும்புது? விக்கிரகாராதனை, வேசித்தனம், பாவம் இதை விரும்புதில்ல. இதை கட்டுப்படுத்தி இந்த ஆவி என்ன விரும்புது? தேவனோடு இருத்தல், ஜெபம் பண்ணுதல், தேவனுக்கு அடுத்த காரியம், நீதி, பரலோகம் இதெல்லாம் வாஞ்சிக்குதுல. இந்த வாஞ்சையை உங்களுடைய மாம்சத்தை வாஞ்சிக்க வைத்து விட்டால், ஆவியினுடைய விருப்பத்திற்கு மாம்சம் கட்டுப்பட்டு விட்டால், ஆவி மாம்சத்தை அடக்கி ஆண்டு விட்டால், மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஜெயித்து விட்டது என்று பொருள். அதை பார்க்காம
அவைகளை நான் பாராதே, தொடாதே, தீண்டாதேன்னு அவைகளை விலக்கி விட்டிருப்பது மாத்திரமல்ல, ஆவி எதை வாஞ்சிக்கிறதோ மாம்சமும் அதையே வாஞ்சிக்கும்படி கொண்டாந்துடணும். அதுதான் ஆவிக்கு சரீரத்தை கீழ்ப்படுத்துவது என்று பொருள். சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா சுய கட்டுப்பாடு, சில வேறு மதத்தில் கூட நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த மாதிரியான கீழ்த்தரமான பாவங்கள், காரியங்கள் போன்றவைகளை நாட மாட்டாங்க. சன்மார்க்கமாக அவங்க வாட்டுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கிற பல பேரை நம்ம பார்த்துருப்போம். அவர்கள் ஏன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால், அவர்கள் பாவத்தை தான் வெறுத்தார்கள் ஒழிய பரிசுத்தத்தையும் தேவனையும் நாடவில்லை. அதான் பாவத்தை வெறுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஜெயம் அல்ல, பாவத்தை விட்டு அதை வெறுப்பது மாத்திரமல்ல, நீதியை நேசிப்பது. அப்போ இந்த ஆவி எதையெல்லாம் விரும்புதோ, நான் சொன்னேன் ஆவிக்குரிய விருப்பங்கள் முழுசும் தேவன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம். ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததினால அது தேவனை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை சேரணும், தேவனுக்குரிய பரிசுத்தத்தை பெறணும், தேவனுடைய சுபாவங்களை கொண்டிருக்கணும். இதுதான் அதனுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் சரீரத்தின் விருப்பம் இந்த ஆவியின் விருப்பங்களை மீறி வரும் பொழுது இந்த ஆவி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிடுகிறது. ஆனால் ஆவி கண்டிப்பாக இதெல்லாம் விரும்பாது, அதனால் இதெல்லாம் செய்யவும் முடியாது. இது மாம்சத்துக்குரியது. ஆனால் அந்த மாம்சத்துக்குரியதை மேற்கொள்ள ஆரம்பிக்கும்போது ஆவி அப்படியே பணிந்து விடுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்தின் மேல் ஜெயம் பெறுவது என்றால் மாம்சத்தின் ஆசை இச்சைகளிலிருந்து அதை திருப்பி ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எதை வாஞ்சிக்கிறதோ அந்த வாஞ்சையை இந்த மாம்சம் வாஞ்சித்து ஆவிக்கு பின்னாலேயே பின்தொடர்ந்து வர்ற மாதிரி பண்ணணும். அது பேர் தான் ஜெயம். பாருங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள், அசீரிய ராஜா இஸ்ரேல் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்து அவன் அந்த நாட்டை பிடித்து அங்கிருந்த ஜனங்களை எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி தன்னை பின்பற்றும்படி அழைத்து போய்விட்டான். அதே போல் கல்தேயர்கள் நெபுகாத்நேச்சார் காலத்தில் யூதாவின் மேலே படையெடுத்து வந்து அங்கிருந்த முக்கியமான குடிமக்கள் எல்லாரையும் தங்கள் நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஜெயம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? சரீரத்தை, அந்த பாவங்களை வெறுக்க வைத்திருக்கிறோம். ஒருவேளை அது ஜெயம் அல்ல. பாவத்தை வெறுத்த சரீரத்தை உங்கள் ஆவி விரும்புகிறதை இதையும் விரும்ப வைக்கணும். என் சரீரமே அதை விரும்பணும். பரலோகத்தை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை விரும்ப வைக்கணும். அதுக்கு பேர் தான் முழு ஜெயம், மாம்சத்தின் மேல் ஜெயம். அப்போ இது ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. இது உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் விலக்கப்பட்ட காரியங்களை அது இச்சிக்கிறது, வாஞ்சிக்கிறது. எதெல்லாம் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, தீண்டக்கூடாது, அனுபவிக்கக்கூடாதுன்னு கர்த்தரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மாம்சம் பயன்படுத்தக்கூடிய, மாம்சத்தினால் அனுபவிக்க முடிந்த காரியங்கள், ஆனால் கர்த்தரால் விலக்கப்பட்ட, அது பேர் தான் பாவம்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ஆவியில் செய்ய முடியாது. ஆவி வந்து தண்ணி அடிக்குது, ஆவி வந்து பப்பில் போய் ஆடுது, அப்படிலாம் ஆட முடியாது. அதை உங்கள் சரீரம்தான் செய்ய முடியும். அது பேர் தான் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தினுடைய பாவங்கள், மாம்சத்தினுடைய இச்சைகள். இப்போ இந்த ஆசைகளையும் இச்சைகளையும் அப்படியே கீழ்ப்படுத்தி உங்கள் ஆவி எதை விரும்புகிறதோ அதை இந்த மாம்சமும் விரும்பும்படிக்கு செய்யணும். அது பேர் தான் மாம்சத்தின் மேலே ஜெயம் பெறுவது. வெறுமனே அதை மாத்திரம் அடக்குவதல்ல, அடக்கிறதை திருப்பணும், நம்ம பின்னால் கொண்டு வரணும். அந்த ராஜாக்கள் சல்மனாசர் செய்தது மாதிரி அல்லது நெபுகாத்நேச்சார் செய்த மாதிரி தான் பிடித்த ஆளுமையை அதை தனக்கு கட்டுப்படுத்தி கீழே கொண்டு வரணும். அது பேர் தான் முழு ஜெயம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த போராட்டத்தில் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால், மாம்சத்துக்கு நேரத்தையோ அதிக இடத்தையோ கொடுத்தால் அது நம்மை பரலோகத்துக்கு செல்ல அனுமதிக்காது. மாம்சம் இதை விரும்புதுங்க, கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி அடக்கி இந்த ஆவியையும் தன்னோடு கூட சேர்த்து பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதுதான் ஒரு டக்கஃபார் வச்சுக்கங்களேன், 2 பக்கம் கயத்தை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ இழுக்கும்போது யார் பக்கம் பலம் அதிகம் இருக்கோ அந்த பக்கத்தில் ஜெயம் கிடைத்து விடும். மாம்சமும் ஆவியும் இப்படி தான் ஒரு கயிறை போட்டு இழுக்குது. அதில் உங்கள் ஆவி அதை இழுத்து தன்னை கீழ்ப்படுத்தி விட்டால், உங்கள் எல்லைக்குள்ளே வர வச்சிருச்சுன்னா ஆவி ஜெயிச்சிருச்சு, நீங்கள் பரலோகவாசியாய் மாறிவிடுகிறீர்கள்.
மாம்சம் இழுத்து ஆவியை தன்னுடைய எல்லைக்குள்ளே கொண்டு போயிடுச்சுன்னா அது போகிற பாதாளத்திலையும் நரகத்திலையும் நியாய தீர்ப்பிலும் தண்டனை பெறும்படிக்கு ஆவியையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். அதான் அதில் முக்கியம். அப்போ வேதம் நமக்கு இதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. மாம்சத்தின் இச்சைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் செய்கிறோம், மாம்சத்துக்குரிய காரியங்களையும் செய்கிறோம். ரெண்டும் சம அளவில் இருக்குது. சில சமயத்தில் இந்த மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொண்டு ஆவியின் கிரியைகளை பலவீனப்படுத்திட்டு அதனுடைய நேரம், அதனுடைய விருப்பம் எல்லாவற்றையும் அது கீழ்ப்படுத்தி இது தன்னுடைய விருப்பத்தையும் அதற்கு செலுத்தப்படுகிற நேரத்தையும் இது அதிகமாக எடுத்துக்கொண்டு விட்டால் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஒன்று, கர்த்தத்துவத்தை அது அசட்டை பண்ண வைக்கிறது. மாம்சத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், கடவுளுடைய லார்ட்ஷிப் இருக்குது பாருங்கள், கர்த்தத்துவம், அதை அலட்சியம் செய்ய வைக்கிறது. மெல்ல பார்த்துக்குருவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியுமே, அதெல்லாம் பண்ணிக்கலாம், அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம், கடவுள் பெரியவர், அது இருக்கட்டுங்க அப்படின்னு தேவனுடைய காரியங்களை அசட்டை செய்ய வைக்குமா. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம், விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அப்போ நமக்குள்ள இந்த ஆவியினுடைய போராட்டத்தில் மாம்சம் பலம் பெற்று ஆவியை ஜெயிக்க ஆரம்பிக்கிறது என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, மாம்சத்தினுடைய கை ஓங்கி இருக்கிறது, இப்போது ஆவியும் இருக்குது, ஆனால் அதை விட மாம்சத்தின் கை ஓங்கி இருக்கிறதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதற்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அது பலம் பெற்று விட்டதென்றால் கர்த்தத்துவத்தின் காரியம் இருக்குது பாருங்கள், அதை அசட்டை பண்ண வைக்கும். ஜெப நேரம் அசட்டையாயிரும், தேவனுக்கு ஊழியம் செய்வது அசட்டையாயிரும், கர்த்தரிடத்தில் காத்திருப்பது அசட்டையாயிரும், பாவத்தை குறித்த அந்த காரியம் அசட்டையாயிரும். அதெல்லாம் பலவீனந்தாங்க, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதுக்கு சப்பக்கட்டு கட்டி கர்த்தருடைய காரியங்களை அலட்சியம் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்னாலே, முன்னெல்லாம் அவ்வளவு தீயாக இருப்போம் நாங்கள், இப்போது கர்த்தருடைய காரியத்தில் அலட்சியம். அது ஜெப நேரம் தள்ளி போகுது, ஊழியம் செய்வது தள்ளி போகுது, தியானம் பண்ணுவது தள்ளி போகுது. அதுக்கு பதில் அந்த இடத்துல மாம்சத்தின் காரியங்கள் இடம்பெறுகிறது. இரவு பகலாக எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்டு அதிலே நேரம் சரியாக போகுது. வந்து ஜெபம் பண்ணலையா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் தோன்ற ஆரம்பித்தால் நாமே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கர்த்தரின் காரியங்கள் அசட்டை பண்ணப்படும் போது உங்கள் மாம்சம் இப்போது ஆவியை விட பலமாக இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் தான் இப்போது தன் பக்கத்திலே பலத்திலே கயிறு போட்டு ஆவியை இழுக்குது என்பதை சுலபமாய் கண்டுகொள்ளலாம். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், அந்த கருத்தோடு இப்போ வாசித்து பாருங்களேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வாக்கியம், விசேஷமாய் அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறவன் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். கொஞ்ச நாள் அப்படி ஆயிடுவாங்க. மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம் அதெல்லாம் தூஷிக்க பயப்பட மாட்டாங்க. அப்போ நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு நடுவில் ஒரு வார் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆவி ஜெயித்தால் சரீரத்தையும் இழுத்து கொண்டு தன்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். சரீரம் ஜெயித்தால் ஆவியை இழுத்து கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆக்கினைக்குள்ளே கடந்து போயிடும். ஆவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன். சரீரம் தன் கிரியைகளை நிறைவேற்றினால் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடம் பாதாளம், தண்டனை. இப்போ என்ன செய்யும், 2 பேருக்கு நடுவில் இப்போ சண்டை நடக்குது. இதனுடைய எட்ஜில் பாதாளம் இருக்கிறது, இதனுடைய எட்ஜில் பரலோகம் இருக்கிறது. அப்போ ஆவி அதை இழுத்து மேற்கொண்டு அதனுடைய விருப்பத்தை இதுவும் விரும்புகிற மாதிரி கொண்டு வந்து இழுத்துருச்சுன்னா தன்னுடைய எல்லை கோட்டுக்குள்ளே சரீரத்தை கொண்டு வந்து தான் போகிற பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும்.
மாம்சம் போராடி ஆவி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இது தன் பலத்தை பெருக்கி கொண்டு ஆவியின் பலத்தை குறுக வச்சு உள்ளே இழுத்து தன்னுடைய எல்லைக்கோட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சுன்னா தான் போக வேண்டிய அல்லது தான் விழ வேண்டிய தண்டனைக்குள்ளே ஆவியையும் கொண்டு போய் சேர்த்துரும். நீ நல்லா பாருங்கள், அங்கே தண்டிக்கப்படுது ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி என்ன பாவம் பண்ணிச்சு? சரீரம் பண்ண பாவத்துக்கு ஆவியையும் சேர்த்து அதை அடிமைப்படுத்தி கொண்டு போயிடும் உள்ள. அப்போது இப்போ 2 பேருக்கு இடையில் சண்டை நடக்குதா? இப்போ நீங்கள் யார் இந்த நேரத்தில் லீடிங்கில் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப சுலபம். கர்த்தத்துவத்தின் காரியத்தை நீங்கள் அசட்டை பண்ண நேரும்போது அந்த பயம் குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்துக்கலாம். அது வந்துச்சுன்னா உங்கள் மாம்சம் இப்போ லீடிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஆவி விரும்புது, ஜெபிக்கணும் விரும்புது, இது பேசாமல் பாடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த ஆவியும் கேட்டு அதுக்கு மேலே மீற முடியலை அப்படின்னு சொன்னால் இப்போ லீடிங்கில் யார் இருக்கிறா? மாம்சம் இருக்கிறது என்று பொருள். இதை சுலபமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர்கள் கர்த்தத்துவத்தின் காரியங்களை, கர்த்தத்துவத்தை, தேவனுக்கு எடுத்த காரியங்களை அசட்டை பண்ணுவாங்க. அதை வேதம் சொல்லுது. யூதா 1:8 சொல்லுது, அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. முதல் அடையாளமே அதுதான், கர்த்தத்துவத்தை. முதல்ல எடுத்தோடனே கர்த்தத்துவத்தை, என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய கடவுளுடைய நீதி, என்ன பெரிய பரிசு, அப்படி பேச மாட்டாங்க. முதல் ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுவே அசட்டை தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஞ்சி யாராவது தேவனுக்கு விட்டு நீ இப்படி போகலாமான்னு சொன்னால் அப்போ தான் அவன் என்ன சொல்லுவான்னா, என்னையா பெரிய கடவுள், என்ன செஞ்சிட்டார்? அப்போ தான் முழுசாக அவன் கடவுளுக்கு எதிராக தேவனை தூஷித்து அசட்டை பண்ணி பேசுவான். ஆனால் முதல்ல அந்த அசட்டை பண்ணுற தன்மை அவனுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரம்பிச்சிரும். அதை தான் அவர் சொல்கிறார். இவர்கள் மாம்சத்தை அசுசிப்படுத்தினா ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை பண்ணுவார்கள். அப்போ இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆவி ஜெயித்து அது லீடிங்கில் இருக்கா, அல்லது மாம்சம் ஜெயித்து அதில் லீடிங்கில் இருக்கா? எலெக்ஷன் நேரத்தில் பார்த்திங்கன்னா எது வேணாலும் மாறி மாறி வரும். அப்போ கேட்பாங்க, யார் லீடிங்கில் இருப்பா? எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு எண்ணும்போது யார் லீடிங்கில் இருக்கா? இப்போ இந்த கட்சி லீடிங்கில் இருக்கா, அந்த கட்சியில் அறிய முற்படுறதுல நீங்கள் தினம் நீங்கள் பார்க்கணும், ஆவிக்கும் என் மாம்சத்துக்கு சண்டை நடக்குது, யார் லீடிங்கில் இருக்கா? அதுக்கு முதல் அடையாளம் தான் ஆவிக்குரிய காரியத்தில் அலட்சியம் உண்டாகிறது என்றால் இப்போ மாம்சம் லீடிங்கில் இருக்குது என்பது பொருள். இதை வச்சுட்டு உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆகா, மாம்சம் அல்லவா என் ஆவி இழுக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து மாம்சத்தினுடைய இச்சையை மண்டையில் தட்டணும். அப்படி தான் இது ஜெப நேரம், ஜெபிக்கத்தான் வேண்டும். இது தியான நேரம், தியானிக்கத்தான் வேண்டும். இது ஊழிய நேரம், ஊழியம் செய்யத்தான் வேண்டும். அப்போ நம்ம அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும்போது நம்முடைய ஆவி ஜெயிக்க ஆரம்பித்து விடும். அடுத்து என்ன செய்யும்? ஆத்துமாவுக்கு எதிராக போர் செய்யும். யார்? இந்த சரீரத்தின் கிரியைகள் ஆத்துமாவுக்கு எதிராக போர் செய்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அது உங்களுடைய ஆத்துமாவுக்கு எதிராக தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கவும் தியானிக்கவும் செய்கிற எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணங்களோட போராடும். ஆத்துமா என்பது ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுக்கு மேலே அதிகாரியாக இருக்கக்கூடிய மனுஷனுக்குள் இருக்கிற ஒரு ஆழ்த்துவத்துக்கு பேர் தான் ஆத்துமா. நம்முடைய சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற பேர் தான் ஆத்துமா. இப்போ இந்த இச்சைகள் முதல்ல எங்கே போராடும்னு கேட்டால், நேரடியாக மாம்சத்தில் போராடாது, ஆவியில் முதல்ல போராடும். ஆவி நம்முடைய ஆத்துமாவில் தோன்றுகிற ஆவிக்குரிய எண்ணங்களோட இது தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கும். இதை எப்போ பார்த்தாலும் நினைக்க வைக்கும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இது முதல்ல என்ன செய்யணும்னா, நம்முடைய நினைவுகளை வேட்டையாடும். அதான் அவர் சொல்கிறார், மாம்சம் இப்போ லீடிங்கில் இருந்தால் அடுத்த அடையாளம் என்னென்னா, நம்முடைய எண்ணங்கள் இருக்குது பாருங்கள்,
அந்த எண்ணங்கள் முழுசுமே மாம்சத்தினுடைய விருப்பம் சம்பந்தமான எண்ணங்களுக்கு தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதுதான் அவர் சொல்றார். அவைகள் உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். அது என்ன செய்யும்? அந்த மாம்சத்துக்கு அடுத்த விருப்பங்கள், ஆசைகள் இருக்கு பாருங்க, தேவனால் விலக்கப்பட்டவைகள். அந்த விருப்பத்தை முதல்ல நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளே செலுத்துவதற்கு முற்படும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய இருதயத்தை அந்த மாம்சீகமான நினைவுகளும் எண்ணங்களும் கேப்சர் பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம என்ன விளங்கி கொள்ளலாம் என்றால், என் மாம்சம் இப்போ லீடிங்கில் இருக்குது, என் ஆவி தளர்ந்திருக்கு, நான் என் ஆவிக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் நேரத்தையும் கொடுக்காம, என் ஆவி தேடுகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம மாம்சத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால ஆவி சோர்ந்து போய் இப்போ மாம்சம் லீடிங்கில் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் அது என்னுடைய எண்ணங்களோட போராடுகிறது. அப்போ இந்த மாம்ச ஆசைகளையும் இச்சைகளையும் என்னுடைய நினைவுக்குள்ளே கொண்டு வருகிறது என்பதை நம்ம சுலபமாக அடையாளத்தின் மூலம் நம்ம விளங்கி கொள்ளலாம். அப்போ என்ன செய்யும்? அடுத்து இதனுடைய அடையாளம் என்ன செய்யும்னா, மாம்சம் லீடிங்கில் வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ஒன்று, எண்ணங்களில் மாறுபட்ட எண்ணங்கள், மாம்சத்தின் விருப்பங்கள் தான் நம்முடைய மனசின் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி கர்த்தருடைய காரியத்தை அசட்டை செய்ய வைக்கும். மூணாவது என்ன செய்யும் தெரியுமா? இருமாப்பையும் மேட்டிமையும் உண்டாக்கும். இந்த மாம்சம் தன் கோட்டில் இந்த ஆவியை தன் பக்கத்தில் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் இப்போ லீடிங் பலத்தில் இருக்குது அப்படின்னா, மூணாவது அடையாளம் அது இருமாப்பை உண்டு பண்ணும். நான் தான் அப்படின்னு சொல்லி எதற்கும் கட்டுப்படாத ஒரு தன்மை. இருமாப்புன்னா என்னென்னா, எதற்கும் கட்டுப்படாத மேட்டிமையில் உண்டாகிற ஒரு விளைவு. இருமாப்பு எதற்கும் கட்டுப்பட மாட்டான், எதற்கும் கீழ்ப்படிய மாட்டான். அதுக்கு பேர் தான் இருமாப்பு. இருமாப்பாக இருக்காராம் பாரு, யார் சொன்னாலும் கரைய மாட்டான், அடித்தா கூட கேட்க மாட்டான். அது பேர் தான் இருமாப்பும் மனமேட்டிமையும். பாவத்தை செய்வதை குறித்த வைராக்கியம், அது பேர் தான் இருமாப்பு. கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வாக்கியம் சொல்லுகிறது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாக நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாக இருமாப்பு கொண்டிருக்கிற. அப்போ இது என்ன செய்யும்னா, இது மேட்டிமையையும் அவர்களுக்குள்ளே இருமாப்பையும் உண்டு பண்ணும். இந்த அடையாளம் வந்துச்சுனாலே மாம்சம் லீடிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஆவி லீடிங்கில் இருந்தால் என்ன செய்யும் தெரியுமா? ஜெபம் பண்ணணும், இந்த நேரத்தில் நல்லா உபவாசம் பண்ணி ஒரு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படி நீங்கள் திட்டமிட்டால் சரீரம் அதுக்கு ஒத்துழைச்சி பேசாமல் உட்கார்ந்துருக்கும். ஆவி என்னென்னலாம் விரும்புதோ சரீரம் அதற்கு கீழ்ப்படியும். நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சோம் ரைட்டு பண்ணும். ஆனால் அந்த மாம்சம் பலமாகி ஆவியை இழுத்துக்கிட்டு மாம்சம் லீடிங்கில் இருந்தால் அதனுடைய விருப்பம் செய்யும்போது ஆவியை பேசவே விடாது. அதுக்கு அடையாளம் தான் இது. அது முதல்ல என்ன செய்யும்? கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ண வைக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். 2வது, மனசுக்குள்ள வேண்டாத மாம்சீக எண்ணங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வைக்கும். 3வது, அவர்களை இருமாப்பையும் மேட்டிமையும் உண்டாகணும். இந்த 3 சிம்டம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, வாழ்க்கையில் இப்போ தோன்றுதுன்னா முதல்ல கொஞ்சமாக தான் வரும். வந்துச்சுனாலே இப்போ லீடிங்கில் மாம்சம் நிற்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி இழுத்து தன் பக்கத்தில் இந்த காலை அந்த கோட்டுக்குள்ளே கொண்டு வர வைக்கிறதுக்கு இழுத்துருச்சு என்பது பொருள். உடனே நீங்கள் அவசர கால போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். இது ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடணும். விட்டுட்டிங்கன்னா என்ன செய்யணும்னா அப்படி முழுசாக இழுத்துரும். அப்புறம் யோசிக்க விடாது. அப்புறம் அந்த ஆவியை மறுபடியும் தன் கோட்டை தாண்டி ஆவிக்குரிய கோட்டுக்குள்ளே போக விடாதது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கயிறு இழுக்கும் போட்டி நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் ஒருவருக்குரியது, இந்த பக்கம் ஒருவருக்குரியது. ஒரு கூட்டமாகவே நிற்பாங்க அல்லது தனித்தனியாக நிற்பாங்க. இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, இழுக்கக்கூடாது. 2 பக்கமும் போட்டு கயிறு இழுப்பாங்க. அப்போ யார் தன்னுடைய எல்லை கோட்டை விட்டு அடுத்தவருடைய எல்லை கோட்டுக்குள்ளே வந்துட்டானோ அவன் தோற்று விட்டான், இவன் ஜெயித்து விட்டான் என்பது பொருள். அப்போ ஒரு பக்கத்தில் மாம்சம் நிற்குது, ஒரு பக்கத்தில் ஆவி நிற்குது. நம்முடைய ஆவிக்குரிய விருப்பம், ஒரு பக்கம் மாம்ச விருப்பம். அதைத்தான் சொல்கிறேன். அப்போ இது இப்போ இழுத்து
நீங்கள் நின்ன நிலைமையிலிருந்து கொஞ்சமாக உங்களை இழக வைத்து நம்ம இப்படி இழுக்க போகும்போது இந்த சிம்டம் எல்லாம் லேசாக தோன்றும். தேவனுடைய காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அலட்சியம், தேவனுடைய காரியத்தில் அந்த விருப்பம் குறையும். செஞ்சால் கூட நம்ம விருப்பம் இல்லாமல் செய்வோம். அந்த விருப்பம் ஆசை முதல்ல தீவிரமாக நம்ம பண்ணமே, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாலே இங்கே இவனுடைய இழுவை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்த சிம்டம் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இது ஆவி இழுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆத்துமாவிலே போர் செய்கிற மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் ஆத்துமாவிலே போர் செய்ய ஆரம்பிக்கும். அது நம்முடைய மைண்ட் அப்படியே ஆக்குப்பை பண்ணிடும். மாம்சத்தின் விருப்பங்கள், மாம்சத்தின் ஆசைகள், இச்சைகள் இதில் அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரம் தேவனை தியானிப்பது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிப்பது, வசனங்களை யோசிப்பது, அதெல்லாம் ஒரு நேரத்தில் இருந்து அதெல்லாம் குறைஞ்சிட்டு இதுதான் இப்போ இருக்கும் மெயினாக. அது ஒரு அடையாளம். மூன்றாவது காரியம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இருமாப்பையும் மனமேட்டிமையும் உண்டாக்கும். இது வந்த உடனே நீங்கள் உடனே அவசர கால நடவடிக்கையில் ஆவியை பலப்படுத்துவது எப்படி, மாம்சத்தை அதோட இச்சையிலிருந்து விடுவித்து தளர வைப்பது எப்படின்னு நம்ம செய்யணும். அப்படி செஞ்சுட்டா மறுபடியும் ஆவி என்ன செய்யும், மாம்சத்தை இழுக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. இது ஜெயிச்சிருச்சுன்னா ஆவி தான் போகிற பாதையிலே மாம்சத்தை இழுத்து கொண்டு போயிடும். ஆவியினுடைய விருப்பத்தின் இறுதியிலே நித்திய ஜீவனும் பரலோகம் இருக்கிறது. மாம்சத்தின் இச்சையின் இறுதியிலே பாதாளமும் நியாய தீர்ப்பும் பிசாசுனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. இதுதான், இதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த மாம்சத்தை ஜெயிப்பது எப்படி? இது பலமாவில் இருக்குங்க. யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்போ தான் தெரியுது, எனக்குள்ள இந்த போராட்டங்கள் அடிக்கடி ஏன் வருகிறது எனக்கு விளங்குது. இப்போ நான் மாம்சத்தை ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பாருங்கள், உங்கள் மாம்சம் சிலுவையிலே அறையப்படணும். கர்த்தருடைய சிலுவை தரிசனத்தோட நீங்கள் இணைக்கப்படணும். சிலுவையின் தரிசனம் பரலோக ராஜ்யத்தை சேருவது, பிரிந்து கிடந்த இரு தரத்தாரையும் ஒன்றாக இணைப்பது. அப்போ என்னுடைய மாம்சத்தின் ஆசை இச்சை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனமும் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனமும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னா இப்போ என்ன செய்ய முடியாது, நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச காரியத்தை செய்ய முடியாது. இயேசு சிலுவையில் இருந்தபோது எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டார். அதே சிலுவையில் அறையப்படாவிட்டால் அவருக்கு தாகமாக இருந்துச்சுன்னா அவரே கிணத்தண்டையில் போய் இந்த அம்மாட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிருப்பார். ஆனால் இப்போ சிலுவையில் இருந்தால் நீங்கள் விரும்பினதை எதையுமே செய்ய முடியாது. கை அறையப்பட்டிருக்கு, கால் அறையப்பட்டிருக்கு, விருப்பப்பட்ட எந்த இடத்துக்கும் போக முடியாது. கிறிஸ்துவனுடையவர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. இனி அவர்கள் தங்களுக்கு விருப்பமான எதையும் செய்ய முடியாது. அவருடைய கையோ காலோ எதுவுமே அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அது சிலுவையிலேயே அது பொதிந்து வைக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய காரியங்களோடு கூட நீங்கள் அதோடு ஆழமாக புதைக்கப்பட்டு, அல்லது இங்கே சொன்ன மாதிரி அறையப்பட்டு, நீங்கள் பாவத்துக்கு செத்து சிலுவையோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டால் ஜெயிப்பீர்கள். அதில் 14வது வசனம் சொல்லுது பாருங்கள், கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என் மாம்சத்தை முழுசாக சப்மிட் பண்ணிட்டேன். என் விருப்பத்தை இனிமேல் அது நிறைவேற்றாது. உலகத்தின் ஆசைக்கும் விருப்பத்திற்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டவனை போல இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ரோமர் 6:6 நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இதில் நல்லா சொல்றார் பாருங்க, இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. பாவத்துக்கு யார் ஊழியம் செய்வா? சரீரம்தான் ஊழியம் செய்யும், மாம்சம்தான் ஊழியம் செய்யும். அந்த மாம்சம் ஆவி இழுத்து கொண்டு போயிடும். ஆனால் பாவத்துக்கு ஊழியம் செய்ய ஆவி ஊழியம் செய்யாது.
மாம்சம் ஊழியம் செய்யும். நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பார்த்தீங்களா, பாவம் சரீரம் சம்பந்தப்பட்டது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் முழுசும் ஆவிக்குரிய உணர்வே இல்லாதவன், ஆவியில் செத்த நிலைமையில் இருந்தவன், பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த உங்களை அப்படின்னு சொல்லு. செத்த மனுஷன் யார் உயிரோடு இருக்கானோ, பலமாக இருக்கிறானோ, அவன் கொண்டு போகிற இடத்துக்கெல்லாம் போவான், எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டான். ஒரு செத்த டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க, சொல்கிறான் நீ வந்து ரைட்டில் கொண்டு போடா அப்படின்னு சொல்கிறான். ரைட்டில் போனால் அது ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் கொண்டு போனால் லெஃப்ட்டில் போகும், படுக்க வச்சா படுக்கும். அப்போ நம்முடைய ஆவி ஒரு செத்த நிலைமையில் இருக்கும்போது அதை யார் தூக்கி கொண்டு லீட் பண்ணிட்டு போனான்னா மாம்சம். அப்போ அதுக்கு எந்த உணர்வுமே இல்லை. ஆனால் இப்போது சரீரத்தை, பாவ சரீரம் ஒளிந்து போகும்படிக்கு நம்முடைய பழைய மனுஷனா யார்? மாம்சம் உயிரோடு இருந்தது, ஆவி செத்த நிலைமையில் இருந்தது. இந்த மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கணும். இல்லைங்க, நல்லா கவனிங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருந்தால் போதும். அறிந்திருத்தல் என்றால் விசுவாசித்தால் போதும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போ நாங்கள் போய் இப்போ அது அறையப்படுதுன்னா என்னங்க அப்படின்னா, நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நம்புவது தான் அறையப்படுதல். அவர் அதான் சொல்கிறார் பாருங்களேன். வேறு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சிலுவை எடுத்துகிட்டு போய் அதில் படுத்து இன்றைக்கி ஆணி வச்சு அடின்னு சொல்ல போகிறோமா? இல்லை. நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அதை விசுவாசியுங்கள். பாருங்கள், அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் அதை நம்புங்க. இனி நான் என்னுடைய இஷ்டப்படி செய்ய முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். அதை நம்புங்க. கிறிஸ்து என்னில் ஜீவித்திருந்தால் அவர் என்னை எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே தான் இந்த சரீரமும் ஆவியும் போகும். நான் உயிரோட, என் சரீரம் மாத்திரம் உயிரோடு இருந்து என் ஆவி, பழைய மனுஷனுடைய நிலைமை ஆவி செத்ததாக இருந்தது, பாவத்திலே மரித்து இருந்தது. அது ஆவி மரித்து போச்சு. சரீரம் எங்கெங்கே கொண்டு போகுமோ அங்கெல்லாம் அது போகும். நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் மரிச்சிருந்தோம். அந்த சரீரம் எங்கெங்கே இச்சித்ததோ அங்கெல்லாம் அந்த ஆவியும் சேர்த்து தூக்கிட்டே போச்சு. இந்த ஆவி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. குடிக்கணும்னு சொல்லி குடிகாரர்களோட நடுவில் போய் உட்கார்ந்தா அந்த ஆவி அப்படியே செத்த நிலைமையில் இருந்தது. பாவம் செய்கிற இடத்துக்கு போனால் இதுவும் பேசாமல் வந்தது, எதிர்ப்பே தெரிவிக்கலை அது. ஆனால் அது உயிர் பெற்ற போது அது தனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு சரீரம் கொண்டு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுது. எனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு எங்கே கொண்டு போகிற? ஒரு மனுஷன் ஒரு டாக்ஸியில் பிரயாணம் செய்வதற்கும் அவனை செத்த சவப்பெட்டியில் பிரயாணம் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு சவப்பெட்டியில் வச்சு அந்த வாகனத்தில் ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போனால் அவங்க சரீரத்தை எங்கே கொண்டு போனாலும் அது போகும். ஒரு டாக்ஸியில் ஒரு ஆளை உட்காரிச்சு கொண்டு போனால் நீங்கள் தப்பான டைரெக்ஷனில் மாற்றினா பின்னால் இருந்து கத்துவான், எங்கே போகிற, நான் உன்னை இந்த இடத்துக்குள்ள போக சொன்னேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதான் வேதம் சொல்லுது, ஆவியும் சரீரமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. அது சரீரம் இழுக்கும்போது இந்த ஆவி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அது இப்போ ஜீவனோடு இருக்கிறது என்பது பொருள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பழைய நிலைமையில் இருந்த மனிதன், ஆவி செத்து மாம்சம் பிழைத்திருந்த மனிதன், அந்த நிலைமையில் இருந்த மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டது. அப்போ அறையப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அறையப்படுறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். அறையப்பட்டது என்பதை விசுவாசியுங்கள், அறையப்பட்டது என்பதை நம்புங்கள், அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிக்கை செய்யுங்கள். அவ்வளோதான், வேற என்ன செய்ய போகிறோம்? இதை செய்து விட்டால் சரீரம் ஆவிக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சு. அதான் வேதம் சொல்லுது. இனி நான் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, ரோமர் 6:6, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை நான் இப்படி உல்டாவாக படிப்போமா? நான் பழைய மனுஷன், அதாவது ஆவி செத்து மாம்சம் பிழைத்த பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறதுனால என் பாவ சரீரம் ஒளிந்து போம். அதான் அர்த்தம். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு அறையப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் என் பழைய மனுஷன் இயேசுவோடு அறையப்பட்டிருக்கிறான் என்று விசுவாசித்தால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த பாவ சரீரம் ஒளிந்துவிடும், அதை உங்கள் ஆவி ஜெயித்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அதை முதல்ல இந்த விசுவாசத்தை நீங்கள் பெருக்க ஆரம்பிக்கும்போது அந்த பாவ சரீரம் ஒளிய ஆரம்பித்து பாவத்துக்கு இனிமேல் நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்துக்கு யார் ஊழியம் செய்வா? மாம்சம்தான் ஊழியம் செய்யும். ஆவி போய் ஊழியம் செய்யாது. என் ஆவி போய் இது வரைக்கும் பாவத்துக்கு ஊழியம் செய்தது இல்லை. உங்கள் ஆவியும் அப்படி தான். பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. என் ஆவி போய் குடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நான் குடிச்சிருக்கிறேன், பாவ பழக்க வழக்கங்கள் லாகிரி வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், இன்னும் எத்தனையோ பாவங்கள் இருக்கு, எவ்வளோ பேர் அதில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. யாராவது தன் ஆவியில் போய் நான் குடித்தேன், நான் படுத்துட்டு தான் இருந்தேன், என் ஆவி போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துருச்சு, யாராவது சொல்ல முடியுமா? என் ஆவி போய் இந்த இடத்துல ஒரு பாவத்தில் விழுந்து விட்டு வந்தது, முடியுமா? முடியாது. பாவத்தில் விழுவதும் செய்வதும் சரீரம் செய்யும். ஆவி பலவீனமாக இருந்ததுன்னா அல்லது செத்த நிலைமை இருந்துச்சுன்னா இது எதிர் பேசாது, இது போய் அங்கே சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இதனால் செய்ய முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் பாவ சரீரம் ஒளிந்து போகும்படிக்காக பழைய மனுஷன் அவரில் அறியப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அல்லது விசுவாசிக்க வேண்டும், அல்லது அதை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவ சரீரம் ஒளிந்து இனி நீங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டீர்கள். அப்படின்னா இனி உங்கள் சரீரம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாது. உங்கள் ஆவி எதுக்கு ஊழியம் செய்ய விரும்புதோ அதை நோக்கி தானே திரும்பிடும். ஏனென்றால் உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தை ஜெயித்து விட்டது. ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஜெயித்தவன் தோற்றவனை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அது நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து இந்த பாவத்திலிருந்து மாம்சத்திலிருந்து ஜெயம் பெறுவதற்கு அடுத்த காரியம், முதல் காரியம் பாவ சரீரம் இயேசுவோடு அறையப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிப்பது. ரெண்டாவது என்ன செய்யணும்? பாடுகளுக்கு பங்காளிகளாகணும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்கள், கிறிஸ்துவுக்காக வருகிற உபத்திரவங்கள், இவைகளில் நானும் ஒரு பங்கெடுத்து கொள்ளணும். அப்படி இந்த பங்கை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு துரும்ப கூட நகர்த்தி போடுறதில்ல, ஏதோ கர்த்தருக்கு நம்ம செய்யணும்னு சொன்னால் ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம ஒதுங்கிடுவோம். இப்படி இருக்கிறவங்க தான் பாவத்தில் விழுவாங்க. கர்த்தருக்காக களத்தில் இறங்கி போராடி அதில் அடிபட்டு நிந்திக்கப்பட்டு அவருடைய பாடுகளுக்கு பங்காளியானவன் பாருங்களேன், அவன் நெருப்பாக இருப்பான். சிலர் ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிட்டு அவங்க கர்த்தருக்குன்னு இந்த பாடுகளுக்கெல்லாம் பங்காளி ஆக மாட்டான். ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்துருவாங்க, ஒரு காணிக்கையை கொடுத்துருவோம், முடிஞ்சது, ஊழியம் செய்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட பாடுகளை துறந்து பாடுகளுக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்களை காண்பித்து கொள்ளுகிறவன் தான் இந்த பாவங்களில் சுலபமாக பிடிபடுவாங்க. வேதம் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இந்த சிந்தனை ஒரு ஆயுதம். இது இந்த பாவ சிந்தனை வராதபடிக்கு ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி நின்று அது உங்களை தடை செய்துவிடும். அப்போ கர்த்தருடைய பாடுகளுக்கு உங்களை பங்காளிகளாக, 2வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் கர்த்தருக்காக பாடுபடுகிறவன். சும்மா கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு, கொலை பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சு, போலீஸ் தேடுது ஓடி, அது இல்லை. கர்த்தருக்காக பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதுதான் ரகசியம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக பாடுபடுகிற எந்த காரியத்திலும் வாலண்டியராக போயாவது உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இறங்குங்க களத்தில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் ரொம்ப சுலபமாகிவிட்டது. களத்தில் இறங்குங்க. கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிங்க. கர்த்தருக்காக அதுதான் அது சொல்கிறார். இது ஒரு ரகசியம். மாம்சத்தின் கிரியைகள் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாகிறோம். ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். ரிட்டைர்மெண்ட் பாவத்துக்கு. பார்த்தீங்களா?
இதுதான் ஒரு பெரிய ரகசியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:13 சில வசனங்கள் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், பாருங்க, நிந்திக்கப்படுவது பெருசு, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே, பொல்லாதவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலேயோ அவர் மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாகவாவது, திருடனாகவாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாகவாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. பாடுபடுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு கடனை கட்டாமல் ஒருத்தனை வஞ்சிச்சு ஏமாற்றி, பாருங்க நான் கிறிஸ்தவன் அப்படி சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். எனக்கு வருகிற பாடும் உபத்திரமும் கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேங்கிறக்காக வருது. அப்போ நான் இதை குறித்து சந்தோஷப்படணும். அப்போ அப்படி செய்தால் இந்த பாவ சரீரத்தை உங்கள் ஆவி எளிதாக மேற்கொண்டு விடும், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு காரியம், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதினால், ஆவிக்குரிய காரியங்கள் என்னென்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்வதனால் நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்கலாம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இது ஒரு ரகசியம். ஆவிக்கு ஏற்றபடி, ஆவியானவர் நடத்துகிறபடி அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அது உள்ளே வரவே வராது. நம்முடைய நேரம் முழுசும், நினைவு முழுசும், சிந்தை முழுசும் ஒரே கர்த்தருடைய காரியத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியும் மாம்சம் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடுகிறது. இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யும்போது ஆவி பலப்படுகிறது, மாம்சம் பலவீனப்படுகிறது. ஆவி இழுக்கிறது, லீடிங்கில் வருது, மாம்சம் அதுக்கு பின்னாலே போக முயற்சி பண்ணுது. இன்னும் பலமாக அது ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த ஆவி உங்கள் சரீரத்தை கோட்டை தாண்டி தன்னுடைய எல்லைக்குள்ளே வர வைத்து விடும். இதுதான் ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிப்பது. மாம்சத்தை ஜெயிக்காத ஆவியை உடையவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளும் ஆவிக்குரிய நித்திய ஜீவனுக்குள்ளும் போக முடியாது. மாம்சம் ஜெயிச்சிருச்சுன்னா அது போகிற இடத்துக்கு ஆவியை கொண்டு போயிடும். ஆவி ஜெயித்து விட்டால் தான் போகிற இடத்துக்கு உங்கள் மாம்சத்தையும் கொண்டு வந்து விடும். ஆகவே ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை இந்த வாரம் உங்களுடைய தியானமாக, உங்களுடைய மனசில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் ஒரு மனிதனுடைய ஜீவ போராட்டம், அவருடைய நித்திய ஜீவனுக்கு எடுத்த போராட்டம். இதில் நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும். நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசி தியானித்த இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடுகிறதை எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பல சமயங்களிலே கர்த்தருடைய காரியங்கள் எங்களால் அலட்சியம் பண்ணப்படுவதையும், கர்த்தத்துவத்தின் காரியங்கள் எங்களால் இரண்டாங்கட்டத்துக்கு ஒதுக்கி வைக்கப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய மூல காரணம் எங்களுக்குள் இருக்கிற எங்களுடைய மாம்சம் இப்பொழுது லீடிங்கில், பலத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் இதை எப்படி சமன் பண்ணுவது என்றும், எங்கள் ஆவியை கொண்டு மாம்சத்தை ஜெயிப்பது எப்படி என்பதை பற்றியும் நீர் எங்களோடு கூட விளக்கி பேசினதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் விளங்கி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியை பின்பற்ற எங்கள் மாம்சத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் கட்டாயத்தையும் உணர்ந்தவர்களாக நாங்கள் காரியங்களிலே தீவிரமாய் இறங்க உதவி செய்தரலும். எங்கள் மாம்சத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்த தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆவிக்குரிய காரியங்களிலே பலத்தை பெறத்தக்கதாக உம்முடைய வசனத்திலும் வார்த்தையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலும் ஆவியின் வல்லமையிலும் எங்களுடைய ஆவியின் பலத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு மாம்சத்தில் ஒரு ஜெயத்தை தந்தரலும்.
வெளி தோற்றத்திலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல காண்பித்து உள்ளே நாங்கள் மாம்சத்தினாலே பீடிக்கப்பட்டு எங்கள் ஆவி மாம்சத்துக்கு அடிமையாக இருந்ததானால் அதனால் எங்களுக்கு என்ன லாபம் உண்டு ஆண்டவரே? இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்திரலும், நாங்கள் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க உதவி செய்திரலும். ஆண்டவர், இந்த வாரமும் இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு ஆவிக்குரிய கிரியைகளை அலட்சியம் பண்ணிவிட்டு அவர்கள் கடந்து போய் தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு அவர்களுக்குள்ளே உணர்வுள்ள இருதயத்தை சிருஷ்டித்தருளும். கடைசி காலத்தில் வாலிபர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை எங்கள் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்தருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதியும். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காத்து கொண்டருளும். நியாயமாய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை நீர் அவர்களுக்கு ஆண்டவரை தடையில்லாமல் தந்தருளும். வீட்டில் இருக்கிற வயதான பெரியவர்களை நினைவு கூறுகிறோம். ஆரோக்கியத்தின் செட்டையினால் மூடியருளும். ஆண்டவரை நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி அவர்கள் கனிகள் பெருக கர்த்தர் உதவி செய்தருளும். தேவனுடைய தயவுள்ள திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் விரும்புகிற வண்ணம் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும். நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். ஆராதிக்க நல்ல ஆராதனை நேரத்தை கொடுத்தார். ஜெபிக்க நல்ல ஜெப நேரத்தை கொடுத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். வருகிற வாரத்திலே வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.